எவ்வளோ கெஞ்சியும் அந்த இன்ஸ்பெக்டர் கருணை இல்லாமல் நடந்துக்கிறாங்க. அதனால் பிரபா என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழலில் இங்கே விஜய் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வராங்க. எல்லாருமே அதிர்ச்சியடைகிறாங்க. இந்த மாதிரி இவர் துரோகம் பண்ணியிருக்காரு ஒய்ஃபுக்கு, அவங்க ஒய்ஃப் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே விஜய் அரெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ பேர் தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷன் பிரபாவும் லாக்கப்பில் இருக்க பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாரும் 2 பேரும் எதுக்காக இங்கே கூட்டிட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்க ஒய்ஃபுக்கு 2 பேருமே துரோகம் பண்ணியிருக்காங்க, இவங்க 2 பேருக்கும் தவறான உறவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க, இவங்க அப்படிப்பட்டவங்களே கிடையாது, வேணும்னே அந்த அனாமிகா இப்படி பண்ணியிருக்கா, அவள் பேச்சை தயவு செய்து கேட்காதீங்க, அவள் ரொம்ப மோசமான பொண்ணு, இந்த மாதிரி பண்ணிட்டாளே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே மகா கேட்குறாங்க, தயவு செய்து அவங்கள விடுங்க, வேறு எதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க வாபஸ் வாங்கினா மட்டும்தான் இவங்களை விடுவோம், வேறு வழி கிடையாது அப்படின்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழலில் மகா ஒரு முடிவெடுக்கிறாங்க. நான் போய் அனாமிகாவை பார்த்து எப்படியாவது வாபஸ் வாங்குறதுக்கு பேசிட்டு வரேன், அந்த அனாமிகா கிட்டே நீ ஒன்றும் போவேனா, எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டிலேருந்து இந்த மாதிரி வேலையை பண்ணியிருப்பா, அவளை ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காங்க எல்லாரும். இல்லை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, நம்ம குடும்பமானதான் போகும், நான் போய் பேசுகிறேன், அவங்க அம்மா வீட்டில் தானே அவள் இருக்கா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவை தேடி மகா போகிறாங்க. இல்லை மகா நானும் வரேன்ட்டு சூர்யா சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, நான் மட்டும் போகிறேன், எப்படியாவது பேசி கூட்டின்னு வரேன், இப்போ பார்த்தியா அவள் லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு, அவள் நல்லவன்னு சொல்லிட்டு தலைமையில தூக்கி வச்சு நான் நல்ல அவளுக்காக அந்த குழந்தைய கூட உன்னோட குழந்தைய ஏற்றுக்கணும்ல, இவ்வளோ பண்ணி கூட அவள் நன்றி கொஞ்சமாவது இருந்தது அவளுக்கு, அவள் நன்றியை எப்படி காட்டினா பார்த்தல அப்படின்னோடனே, சரிக்கா வீடு டென்ஷன் ஆகாதன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. வேறு என்னடி இது ரொம்ப கஷ்டமாக இருக்குடி, இதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்படி ஒருத்திக்காக தான் நீ இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சுருக்க, இப்போ பார்த்தல அவள் புத்தியை காட்டிட்டால அப்படின்றாங்க. சரிக்கா நான் பார்த்துக்கிறேன், நான் போய் சொன்னால் கண்டிப்பாக அனாமிகா கேட்பான்னு நம்பிக்கை இருக்குக்கா, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மகா அனாமிகா இருக்க இடத்துக்கு போகிறாங்க. இங்கே அவங்க அப்பா அம்மாக்கு தான் இருக்காங்க. இல்லைம்மா மகா அவளை பார்க்க முடியாது, நாங்கள் இல்லை ப்ளீஸ்ங்க உங்களை கெஞ்சி கேட்குறேன், ஒரு வாட்டி அவளை பார்க்க அலோவ் பண்ணுங்க அப்படின்னோடனே, என்ன விஷயம் எதுக்காக இங்கே வந்தீங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ பண்ணது கொஞ்சமாக நியாயமாக இருக்கா, எதுக்காக பிரபாவையும் எந்த தப்புமே செய்யாத விஜயும் இந்த மாதிரி பண்ண அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அவங்க தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா, எப்போ பார்த்தாலும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ கூட ரீசெண்டாக மீட் பண்ணியிருக்காங்க, அவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க, அதுவும் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணி பேசுகிறாங்க சொல்லி கூட மறுபடியும் உங்கள் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, அதே மாதிரி இந்த விஜய் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, நான் சும்மா விடுவேனா, அதனால தான் இப்படிலாம் ரிப்போர்ட் கொடுத்தேன் அப்படின்றாங்க. இங்கே பாருமா நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, அவங்க 2 பேரும் எதேச்சியாக தான் பேசியிருக்காங்க, அதுவும் அவங்க 2 பேரும் முன்னாடிலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, அதனால் அவங்க உள்ள தப்பான உறவு இருக்குன்னு இப்படி அப்பாண்டமாக போய் சொல்லியிருக்கியே, அதுவும் ஒன்று விஜய் அடித்தாருன்னு சொல்லியிருக்கியே, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நான் அப்படி தான் பண்ணுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுறது தான் கரெக்டு, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, உங்கள் தங்கச்சியும் காப்பாற்ற முடியாது, விஜயையும் காப்பாற்ற முடியாது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் நடிப்பெல்லாம் நடிப்பீங்க, அதெல்லாம் நம்ப நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் என்ன நடித்தாலும் மகா நான்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு நினச்சேன், நீ எல்லாம் ஒரு பொண்ணா இவ்வளோ கேவலமான புத்தியோடு இருக்க, எதுவுமே நடக்காத போது நடந்ததாக சொல்லி புகார் கொடுத்துருக்க, இந்த சட்டம் என்ன தான் தண்டிச்சாலும் சரி, உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும், அது என்றைக்குமே மறைஞ்சு போக வாய்ப்பே கிடையாது, எல்லா உண்மையும் எங்கள் பக்கம் இருக்கும்போது நியாயம் கண்டிப்பாக ஜெயிக்கும், நான் ஜெயிக்க வைப்பேன், நீ என்ன கம்பெனியில் வாபஸ் வாங்குறது, இந்த நிமிஷம் சொல்கிறேன், என் தங்கச்சி மேலேயும் அதே மாதிரி விஜய் மேலேயும் எந்த தப்பும் கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லிட்டு நிரூபித்து அவங்கள வெளியே கொண்டு வரல, இந்த மகாவே கிடையாது அப்படின்றாங்க. அதையும் பார்க்கலாம், அதெல்லாம் நடக்குதான்னு சொல்லிட்டு என் காலில் இந்த குடும்பமே விழணும், அப்போ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாரும் விழுந்து என் காலில் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா சொன்னால் மட்டும்தான் இந்த குடும்பத்தை போனால் போது மன்னிச்சு இந்த கேஸை வாபஸ் வாங்குவேன், அது வரைக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல மகாக்கா அப்படின்றாங்க. அதையும் பார்க்கலாம், நீ ஏன் இவ்வளோ திமிர் பிடிச்சி ஆடும்போது எங்ககிட்ட உண்மை இருக்குது, நாங்கள் எவ்வளோ திமிராக இருக்கணும், நீயும் விஜயும் சந்தோஷமாக வாழணும், அழகி உனக்காக பிரச்சனையாக இருக்கக்கூடாது அழகின்னு சொல்லிட்டு தானே நான் இவ்வளவும் பண்ணேன், கடைசியில் அந்த விஜயும் வாழ விடாமல் நீயும் வாழாமல் இப்படி என் தங்கச்சி வாசியை நாசம் பண்ணுறியே, உன்னெல்லாம் ஒரு பொண்ணா, நீ எல்லாம் உன்னை பார்த்தாலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அப்போவே ஐஸ்வர்யா படித்து சொன்னான், இவ விஷம், இவகிட்டலாம் ஜாக்கிரதையாயிருன்னு சொல்லிட்டு நான் தான் கேட்காம போயிட்டேன், அதுக்கு தான் இந்த தண்டனை எனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், சீக்கிரம் இந்த மகா யாருன்னு உனக்கு கண்டிப்பாக காட்டியே தீர்வேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பார்க்கலாம் அப்படின்றாங்க.